தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து நேற்று அவரது உடல் தேமுதிக தலைமை அலுவலகம் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அங்கு போதுமான வசதிகள் இல்லை. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். அவர்கள் பார்வையிடுவதற்கு இந்த வசதி போதுமானதாக இல்லை என்றும், திரைத்துறையை சேர்ந்த பல பிரபலங்கள் வந்து பார்ப்பதற்கு தேவையான இடம் வேண்டும் என்ற காரணத்தினால் தமிழக அரசின் ஏற்பாட்டில் தீவுத்திடலில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ந்து சாரை சாரியாக வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். காலை 3 மணியிலிருந்தே இதுபோன்று வரிசையிலே தேமுதிக தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை தற்போது நாம் இருக்கக்கூடிய தீவுத்திடலில் விஜயகாந்த் அவர்களது உடலானது வைக்கப்படும். இங்கே பொதுமக்கள், ரசிகர்கள், தேமுதிக தொண்டர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல திரைத்துறையை சார்ந்த பல நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், திரைப்பட தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த இடத்திலே வந்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். நேற்றைய தினம் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கடுமையான இடைநெருக்கடி காரணமாக சரியாக அவர்கள் முறையாக அஞ்சலி செலுத்த முடியாத ஒரு சூழல் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. தற்போது தீவுத்திடலை பொறுத்தவரையிலே 1 லட்சம் முதல் 2 லட்சம் பேர் வந்தால் கூட அவர்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை பார்த்து அஞ்சலி செலுத்திவிட்டு செல்வதற்கான ஒரு ஏற்பாடு, அதாவது ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ற அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தை பொறுத்தவரை 3 விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள், தொண்டர்கள் வருவதற்கு தனியாக வழி செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல விவிஐபிக்களாக இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திரைத்துறையை சார்ந்த நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள் போன்றவரெல்லாம் வந்தால் ரசிகர்கள் கூட்டத்தில் அவர்கள் சிக்கிக்கொள்ளக்கூடும் என்பதற்காக அவர்களுக்காக தனியாக வரிசையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இங்கேயே இருப்பார்கள், 6 மணி நேரம் இங்கேயே இருப்பார்கள் என்பதனால் அவர்கள் அமர்வதற்கும், அவர்கள் இங்கே இருந்து மற்ற ஏற்பாடுகளை கவனிப்பதற்கும் தனியாக ஒரு தற்காலிக அறை போன்று ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான விஷயங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரை தொண்டர்கள் வந்தால் கூட அதனை சமாளிப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் இருப்பதாக சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். காவல்துறை பொறுத்தவரையில் சுமார் 3000 காவலர்கள் பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தீவுத்திடல் முழுக்க இந்த காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. மதியம் 1 மணிக்கு பிறகு இங்கிருந்து விஜயகாந்த் அவர்களது உடலானது மீண்டும் பூந்தமல்லி சாலை வழியாக கொண்டு செல்லப்பட்டு விஜயகாந்த் அவர்களுடைய மண்டபத்தில், அதாவது தேமுதிக தலைமை அலுவலகத்திலேயே வைக்கப்பட இருக்கின்றது. அதே போல இங்க இருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள் பொறுத்தவரை முழுக்க தமிழக அரசு சார்பில் தான் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டவர். எனவே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையிலும், ஒரு மிகப்பெரிய சினிமா பிரபலம் என்ற அடிப்படையிலும், அவர் தமிழ்நாட்டிற்கும் கலைத்துறைக்கும் செய்திருக்கக்கூடிய சேவையின் அடிப்படையில் தமிழக அரசு அவருக்கு உரிய அரசு மரியாதை கொடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அரசு மரியாதை கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இடத்தில் அரசினுடைய செலவிலே, தமிழக அரசினுடைய செலவிலே தான் பொதுப்பணித்துறை, சென்னை மாநகராட்சி ஆகியோருடைய ஏற்பாட்டிலே இந்த இடத்தில் இந்த கட்டைகள் கட்டி அதே போல தேவையான ஏற்பாடுகள் என அனைத்துமே செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு வரக்கூடிய நபர்கள் அனைவரும் தேவையான அந்த அஞ்சலி செலுத்துவது உள்ளிட்ட தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. மதியம் 1 மணி வரை தீவுத்திடலில் தங்கி அஞ்சலி செலுத்தக்கூடிய பணியில் ஈடுபடலாம். 1 மணிக்கு பிறகு மீண்டும் விஜயகாந்த் அவர்களுடைய உடலானது கொண்டு செல்லப்பட்டு மீண்டும் தேமுதிக தலைமை அலுவலகத்திலே அங்கே அஞ்சலிக்காக வைக்கப்படும். அதன் பிறகு 4:45 மணிக்கு உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.